வரத்துக்கு முன்னாடி வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கும். முதல்ல வந்து எனக்கு லெட்டர் ஸ்பேஸே இருக்காது. இப்போ நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்துட்டோடனே வந்து லெட்டர் ஸ்பேஸு, வேர்ட் ஸ்பேஸு, சென்டென்ஸ் ஸ்பேஸ்லாம் நான் இப்போ கரெக்டாக விட்டுறதுனால என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்போ நல்லா இருக்குது. பிஃபோர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்மாலாக எழுதியிருந்தேன். ஆஃப்டர் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்தோடனே நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவாக அழகாக எழுத ஆரம்பிச்சேன் சார். It was very nice. I improved my handwriting very well. They taught me pen handling, pad handling and paper handling. When I wrote the first paper, it was very small and it was little ugly. And the second paper was very beautiful. I wrote in the upper zone, middle zone and lower zone. I wrote it very correct. I learned about word spacing, letter spacing and the 3 zones which are present in the 4-line note. And when all these things are practiced, I even learned the pen position which to hold. If all these are practiced, I guess I may get centum in all the subjects. ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்குது. கைண்டாக சொல்லித்தராங்க. ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தராங்க. மிடில் பிரமாஸில் இருக்குது ஒரு டீச்சர் அப்புறமா ஒரு சார் வந்து எங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுத்தாங்க. அதனால எங்கள் கிளாஸில் இருக்க 40 பேரும் இப்போ நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து எனக்கு எப்படி பண்ண முதல்ல தெரியாது. ஹேண்ட் ரைட்டிங் சார் வந்ததுலேருந்து எனக்கு நல்லா வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தராங்க. ஜோன் எப்படி டச் பண்ண சொல்லித்தராங்க. அவங்க கைண்டாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த கிளாஸஸ்லாம் பிடிச்சிருக்கு. அண்ணாலாம் ஃப்ரெண்ட்லியே இருக்காங்க. தேங்க்யூ.